A rectangular plot measuring 90 meters into 50 meters is to be enclosed by wire fencing. If the poles of the fence are kept 5 meters apart, how many poles will be needed அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்கணும் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஃபிகர் 2 டைமென்ஷனில் என்ன ஃபிகர்? லென்த்து பிரெத்து கொடுத்துருக்கு, வேறு என்ன இருக்குது? ரெக்டாங்கிள். ஓகேவா? ரெக்டாங்கிளோடைய ஏரியா கண்டுபிடிக்கணுமா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஃபென்சிங் என்ன எப்போ பண்ணுவீங்க? சுற்றி பண்ணுவீங்க. அப்போ சுற்றி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன? 2 × L + B. அப்போ 2 × 90 + 50, அப்போ 280. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 5 meters, அதாவது இப்படி இருக்குங்க, அந்த ஏரியா வந்து இப்படி இருக்குது. ஸோ அந்த இடம் இப்போ இந்த மொத்தம் சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் 280 மீட்டர்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்லாம் வாங்கினீங்கன்னா அந்த கல் நட்டுக்கு ஃபுல்லாக கம்பி போடுவாங்க இல்லையா, அதான் வேலி போடுறதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு 5 மீட்டர் இடைவேளைக்கும் அந்த கல்லை நீங்கள் போட போகிறீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி எத்தனை போல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு டோட்டலாக இந்த சுற்றளவு தெரியும், ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ அதை டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு டோட்டலாக கிடச்சிருமா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ் ஈக்குவல் டு 280 divided by 5. 5 5s are 25, 3056, அப்போ 56. மொத்தம் 56 போல்ஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு என்ன ஃபிகர்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணுமா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணுமா அந்த டிசைட் பண்ணணும். ஓகேவா?